உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய கிழங்குகளாக அங்கங்கே இருக்கிற மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. காஞ்ச வரமிளகா இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, மஞ்சள் தூள். வெள்ளை பூண்டு வேணால் ஒரே ஒரு பல்லு சேர்த்திக்கோங்க. நான் வெள்ளை பூண்டு போடலை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வாணலியில் கடுகு தாளித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு அதில் வந்து தாளித்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுது மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ஊற்றிடுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து இது நல்லா வணங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இது வணங்கின உடனேவே வேக வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஒட்டா வணங்கின உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து லெமன் ரைஸு, தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.